என்னை அடிச்சு வண்டியை கொளுத்துன, அதுக்கப்புறமா எங்க அம்மாவை கொல்ல பார்த்த. இப்போ மூணாவதா உன் மாமனாரை வச்சு என் சித்தப்பனை தூக்கி இருக்க. எங்கடா என் சித்தப்பா? உன் சித்தப்பனை தூக்குற அளவுக்கு அவ்வளவு வருத்தம் இல்லாம எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பான், போய் தேடிப்பாரு. சித்தப்பு குடிச்சாலும் விழுந்து கிடக்கிற இடம் உன் கேட்டு தான். ஆனா அவர் இப்ப இங்க இல்ல. கேட்டல, அதனாலதான் கேட்டை தாண்டி உள்ள வர்றோம். என்ன வக்கீல் மேடம், புரியுதா? தர்மா, என்ன இதெல்லாம்? முதல்ல உன் மாமாவுக்கு போனை போடு. நான் பண்றேன் மாமா. மாமா, அப்பா போன் நாட் ரீச்சபிள். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மாமா. அப்பா எதை செஞ்சாலும் சொல்லிட்டு தான் செய்வாரு. ஆமாக்கா, ஆமா. அவரு சொல்லிட்டு செய்யற அழகதான் நாங்க பார்த்திருக்கோமே. ராஜபாளையம் மில்லுல வச்சு என்னை தூக்க பார்த்தார்ல, அப்பவே பார்த்துட்டோம் உங்க அப்பாரோட அழக. ஓ பழைய கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓ சித்தப்பனை என் சம்பந்தி தூக்குனது உண்மையா இருந்தான்லாம் இழுக்காதீங்கய்யா. அதுதான் உண்மை. உங்க சம்பந்தி போனும் நாட் ரீச்சபிள், எங்க சித்தப்பன் போனும் நாட் ரீச்சபிள். சிக்னல் வீக்கா இருந்தா நாட் ரீச்சபிள் தான் வரும். இந்த பிள்ளை ரொம்ப விவரமான பிள்ளையா இருக்கும் போலுங்க. எப்படி கண்டுபிடிச்சது பாத்தியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சத்துக்கு மீறி சாலமுறை. டேய் கையறா, கைய எடுறாங்கிற. ஏற்கனவே உடைச்ச கைய மறுபடியும் உடைக்கணுமா? ஏறா. டேய், தைரியமான ஆம்பளையா இருந்தா இப்ப என் புருஷனை தொட்டு பாருடா. சித்ரா, தர்மா அவனை விடு. ஓ மாமனார் நம்பருக்கு மறுபடியும் போன் பண்ணு. வக்கீல் சார், என் சித்தப்பன் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் சரி, உங்க சம்மந்தி சடையாண்டி அப்பா கார்த்தி எப்பயும் போல கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டாரு. வந்து கூட்டிட்டு போப்பா. போங்க போங்க. சடையாண்டி இங்க நிக்கிறாரு. உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போடா வெளியில. டேய் சித்தப்பனே, பா அந்த குடிகாரனை கூட்டிட்டு போய் சேரு. எல்லாரும் வாங்க. டேய் என்ன போ. யோ இவனெல்லாம் வெளில துரத்திட்டு கதவு முடியா? வாங்க, வந்துட்டானுங்க சித்தப்பனை காணும், சொத்தப்பனை காணும். ஒரு நிமிஷம். யாருமே எந்த தப்பும் பண்ணாதப்போ தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணி ஒரு பீஸ்ஃபுல் நைட்டை பிரச்சனையாக்கி விட்டேன். மரியாதையா சாரி சொல்லிட்டு போ. அப்பெல்லாம் அனாவசியமா ஒரு சாரிய வீணாக்க முடியாது. ஜெயராமா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? டேய் மவனே, வந்துட்டியா? வாடா வாடா, இந்த படையோட சேர்ந்து ஒரு சவுண்ட கொடுப்போம். சித்தப்பான பாக்குறேன், இல்ல சங்க நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. ஏண்டா மவனே?
காலையில இருந்து எங்கேயா போயிருந்த? இன்னைக்கு என்ன நாள்? தங்கச்சி புருஷன் செத்த நாள். அதுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சுடா. அதனால ஃபுல்லா ஏத்திக்கிட்டு என் மச்சன சமாதிலேயே படுத்துக்கிட்டான்டா. ஐயோ உன்னையெல்லாம் வா. ஏன்டா மாவனே சவுண்ட் கொடுக்காம போற? டே பவுனே ஏய், ஏறப்பா. வாசிட்ட பாரு. நல்ல கெட்ட அசிங்கமாயி போச்சு. இருத்தா இரு. நீ சண்டை வேண்டாம் வேண்டான்னு தான் ஒதுங்கி போற. ஆனா அந்த பால்கோவாக்காரமவன் உன்னை தொந்தரவு பண்றத நிப்பாட்டுறதா இல்ல. எத்தா இந்த தடவையாவது பாட்டி சொல்றத கேளு. ஒரு நல்ல சம்பந்தம் வருது. அந்த பையலும் உன மாதிரிதான் நல்லா படிச்சிருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் கல்யாணத்துல தான் வந்து நிப்பீங்க. கோவப்படாதம்மா, ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத பொறுமையா கேளு. அப்பா எனக்கு எது வேண்டான்னு சொல்றேனோ அதையே திரும்ப திரும்ப பேசினா எப்படிப்பா? இதுக்கு அந்த கார்த்தியோட டார்ச்சர் எவ்வளவோ பரவாயில்ல. இருத்தா என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா கேட்டுட்டு பொறவு பேசுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியாம இருந்தா தானே பாட்டி முழுசா கேட்கணும். எனக்கு தான் புரியுதே. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் உங்களுக்கு சொன்னேன், என்னை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி விட்டுறணும். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா நான் அதைத்தான் ஏத்துக்கணும். ஜோதி என்ன பேசுறமா? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ண மாட்டோம்டா. அதான் கல்யாணத்துக்கு கம்பல் பண்றீங்களே, அது பத்தாதா? கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம். கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பியா? அம்மா ஜோதி, பாட்டி உனக்கு நல்லதைத்தான் சொல்றாங்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆனதும் வெறுப்பா தான் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் ரொம்ப நல்ல பயலா இருந்து வாழ்க்கை சந்தோஷமா போறப்பதான் பாட்டி சொன்னது சரின்னு தோணும். ஏன் அண்ணி, ஒருவேளை அந்த கேரக்டர் தப்பா இருந்தா? ஏத்தா அத கூட விசாரிக்காம உன்னை கட்டி வச்சிருவோமா? அவசர அவசரமா உன்னை கிணத்துல பிடிச்சி தள்ளுற மாதிரி பேசுற. இல்லன்னு சொல்றீங்களா? இல்லடா, நிச்சயமா இல்ல. இந்த பார்த்தா நாளைக்கே கல்யாணம் இல்ல. நீ அமெரிக்கா போய் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்த பிறகுதான் உனக்கு கல்யாணம். அது வரைக்கும் அந்த பையன் காத்திருப்பான். போதுமா? அப்புறம் என்னடி, அந்த பயல வர சொல்லுவோம். நீ பேசி பாரு. உனக்கு சரியானவன் தோணுச்சுன்னா மட்டும் தலையாட்டு. என்னம்மா பேசுற நீ? நான் இருக்கிற மனநிலை தெரியாம பேசாத. எத்தா நாங்கெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறோம். உங்க அப்பா உனக்காக பாக்குற மாப்பிள்ளைய தப்பாவ பாப்பான். MBA படிச்சிருக்காமா. அதுவும் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அதே யூனிவர்சிட்டியில தான். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, பழகிறதுக்கும் தன்மையான பையன். அப்பா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா இந்த பார்த்தா நீ இப்ப தனியா இருக்க. என்னதான் உன் அண்ணன் உன் அப்பாவும் இருந்தாலும் அந்த பால்கோவாக்காரமாவன் பயப்படுறானா? இல்ல இந்த ஊருக்கார பயலுக தான் ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட தகராறு வச்சுக்கிறேன்னு கேக்குறானுங்களா? இதே கல்யாணமானவன் வச்சுக்க, ஏன்டா அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட தகராறு வைக்கிறேன்னு ஊருக்கார பயலுவ போற வரவனெல்லாம் சப்பு சப்புன்னு அரைவானுங்க. சில சமயம் தண்டனையா தெரிகிற கல்யாணமே பல சமயங்கள்ல பாதுகாப்பு தரும். ஜோதிமா, நாங்க யாரும் ஆசையை தடுக்கல. நீ ஏன் எங்க ஆசைக்காக சரின்னு தலையாட கூடாது?
ஒரு நல்ல நாள்ல மாப்பிள்ளைய வர சொல்லுவோம். உனக்கு அவனை பிடிச்சு போயிருந்தா மட்டும்தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். உங்க இஷ்டம். ஜெயராமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போன போடியா? எதனால ஆஃப் ஆகி தொலையுது? ஜானுக்குட்டி ஹாய். எப்படி இருக்கீங்க? நானா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னாச்சு? உங்களை பார்க்கவே முடியல. என்னையா? உன்னைய தான் பார்க்கவே முடியல. நான் ஸ்கூலுக்கு போறேன்ல, அதான். பைக் என்னாச்சு? பைக்கா? தெரியல, ஆஃப் ஆயிடுச்சு. சச்சோ. நாளைக்கு பாக்குறப்ப இந்த மாதிரி லாலிபாப் வாங்கிட்டாங்க. அந்த சாக்லேட்டா? நாளைக்கு நான் பிராமிஸா உனக்கு வாங்கி தரேன். என் தங்கம். இங்க என்ன பண்ற? இவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பாவம் கார்த்தி மாமா, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சாம், அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்டு நீ போய் ரிப்பேர் பண்ணிடுவியா? ஏற்கனவே அவனால நான் அனுபவிக்கிற அவஸ்தை பத்தாதா ஜானு? போ உள்ள போ. மாமா பை. பை பை. உள்ள போனா. ஏய், இங்க பாரு, நாங்க போவோம் இல்ல பாயை விரிச்சு படுத்து தூங்குவோம். இது என்ன உங்க அப்பன் போட்ட ரோடா? மரியாதையா போடா. ஏய், நீ முத உள்ள போ. என்ன உங்க அப்பன் ஜெயராமன்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஏய், மரியாதை இப்ப நீ போகல போலீஸ கூப்பிடுவேன். ஐயோ அப்பா, போலீஸ கூப்பிடுறியா? ஐயோ அம்மா பயந்துட்டேன், இருமா ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ பாக்குறேன், ஒளிஞ்சுக்க கார்த்தி. ஏய், பைக் ரிப்பேர். இல்லனா பிரச்சனை தான் ஆகும். ஏய், சொல்றது கேட்கல, பைக் ரிப்பேர். இல்லைன்னா உன் வீட்டு முன்னாடி நான் எதுக்கு நிக்க போறேன்? வந்துட்டாரு.
இங்க இருந்து போல உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? உன் மேல இருக்கிற கோவத்துல இருந்துச்சா வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் தொலைடா. போப்பா பாப்பா. நிறுத்துறா, நிறுத்துறா. யாரோ வெளியூர் ஆளுங்க மாதிரி தெரியுது. வண்டியை வேற ஓரம் கட்டியிருக்காங்க. டேய், என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போவோம். வா வாடா. நமக்கு எதுக்குடா வம்பு? சொன்னா கேக்குறானா? பாத்தியா, பஞ்சர் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன் வண்டியில ஏதோ கோளாறுன்னு. என்ன ஏதுன்னு கேட்காம போனா நாளைக்கு அவங்க ஊருக்குள்ள போய் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்காரங்கெல்லாம் இறக்கமே இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஐயா வணக்கங்க. என்னடா இது, முன்ன பின்ன தெரியாதவன் வலுக்கட்டாயமா வழிய வந்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமான்னு கேட்கலான்னு வந்தோம். அண்ணா டிரைவர் அண்ணா, என்னண்ணே ஆச்சு? டயர் பஞ்சரா? ஆமாங்க. ஐயோ, சரி சரி சொல்லல. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ பின்னாடி போய் ஸ்டெப்னி எடு. கந்தல் துணி இருந்தா அவர்கிட்ட கொண்டு வந்து கொடு. என்னடா நீ நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? சட்டுப்பட்டு எல்லாத்தையும் எடு. தம்பி, இந்த காலத்துல தெரிஞ்சவங்களே உதவி செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா நீங்க யாரு என்னன்னே தெரியாது, எங்களுக்கு உதவி செய்றீங்க. ரொம்ப நன்றி தம்பி. அட என்னங்க நீங்க, எங்க ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி நீங்க. உங்களுக்கு உதவி பண்ணாம போனா ஆண்டாளம்மா பிள்ளைகளை யாராவது மதிப்பாங்களா? கோயிலுக்கு தானே போறீங்க? இல்லங்க, ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம். சரி 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 சரி, நல்லது நல்லது நல்லது. துணி இல்ல, கொஞ்சம் உள்ள துணி இருக்கான்னு பாருங்க. துணி இல்லையா? ஏண்டா ஒரு வேலையை பார்க்கும்போது எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்க மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? ஏங்க, முக்கியமான வேலையெல்லாம் இல்ல, இது ரொம்ப முக்கியமான விசேஷம்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியும்? என் நண்பங்கட பால்கோவா தான் அந்த தாம்பூல தட்டுல இருக்கே. நடராஜங்கட பால்கோவா இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள எந்த விசேஷமும் நடக்காது. காது குத்தா கல்யாணமா? கல்யாணம் தான் தம்பி. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். சபாசு, அப்படி போடுங்க. மாப்பிள கைய கொடுங்க. நீங்க நம்ம ஊர் மாப்பிள. டேய், நம்ம ஊர் மாப்பிளடா. சட்டுப்புட்டு வேலையை பார்த்து விடு. சரிண்ணே, இதோ முடிச்சிடறேன். ஐயா, ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணு யாரு? ஐயா, நான் தான் சொன்னேன்லங்க ஐயா, ஊர்ல இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாக போற பெருசு வரைக்கும் அம்புட்டு பேரையும் நமக்கு தெரியும். நீங்க யோசிக்காம சொல்லுங்க. ராணி அம்மா பேத்தியை தான்ப்பா பார்க்க போறோம். அட, நீங்க என்ன நல்லா நெருங்கி வந்துட்டீங்க. ராணி அம்மா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா நீங்களும் ராஜ பரம்பரையா தானே இருக்கணும். ஆமா தம்பி, இல்லனா வருவோமா? அதானே ஐயா. பொண்ணு தங்கம், நாளும் தங்கம், சொக்க தங்கம். அருமையான பொண்ணு. ஆமா ஆமா, ஆம்பளை பொம்பளை யார பார்த்தாலும் சரி கட்டி பிடிச்சுதான் பேசும். டேய், இப்படியாடா பேசுறது? அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, அந்த ஜோதி வெளியூர்ல படிச்ச புள்ள, அதுவும் இந்த பெங்களூர்ல படிச்ச புள்ள. அதனால அது அப்படி இப்படி ஆம்பளை பிள்ளைகளை தொட்டுக்கிட்டு பழகி பேசும். ஆனா நல்லா துடுக்கா பேசும். மாப்பிள்ளை தம்பி வேற நல்லா அமைதியா இருக்காப்ல. ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கும். அண்ணே,
அதை மட்டும் சொல்லிடாத. எதடா? அதான் அந்த ராஜபாளையம் தியேட்டரு. டேய் லூசு பயல, அத போய் அவங்கள்ட்ட சொல்லுவானடா? அப்படியே சொல்றதா இருந்தாலும் கார்த்திய கட்டி பிடிச்சி லவ் பண்ணி சுத்துனதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேனடா. ஐயா, அவன் சும்மா விவரம் தெரியாத பையா, வளருவேன். இங்க பாருங்க, பொண்ணு தங்கமான பொண்ணுங்க ஐயா.